காட்டுக்குள்ள ராதா என்கிற ஆட்டுக்குட்டி அது அம்மா கூட காட்டுக்குள்ள போச்சு. ஒரு நாள் அவங்க 2 பேரும் புல் தின்னுட்டு இருந்தாங்க. அப்போ திடீர்னு அந்த இடத்துக்கு ஒரு சிறுத்தை வந்து நின்னுச்சு. ராதா, ராதா நீ ஓடி போயிரு. ராதா பயந்துக்கிட்டு செடிகள் பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டா. ஏய் கிளவி ஆடு, உன் மகளை நீ விரட்டி விட்டுட்ட. ஆனா நான் உன்னை விடவே மாட்டேன். சிறுத்தை பாஞ்சு வந்து ராதாவோட அம்மாவை கொன்னுடுச்சு. செடிகளுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்த ராதா அவ அம்மாவை சிறுத்தை கொல்றத பாத்துட்டு இருந்தா. அவ கண்கள்ல கண்ணீர் வடிஞ்சது. என்னோட அம்மாவை அந்த சிறுத்தை கொன்னுட்டா. இப்ப நான் அனாதை ஆயிட்டேன். ராதா அழுது கொண்டே தன் உயிரை காப்பாற்றிக் கொண்டு காட்டுக்குள்ளே சென்றாள். அங்க சிறுத்தை கரியை கவ்வி கொண்டு நதிக்கு பக்கத்தில் சென்றது. முதல்ல நான் ஃப்ரெஷ்ஷான இந்த மட்டனை சாப்பிட்டு என் பசியை தீர்த்துக்குவேன். அப்புறம் ஜில்லுன்னு தண்ணியை குடிச்சு என் தாகத்தை தீர்த்துக்குவேன். கொஞ்ச நேரத்திலேயே சிறுத்தை கறியை சாப்பிட்டுடுச்சு. அதுக்கப்புறம் நதியில ஓடுற தண்ணிய குடிச்சுக்கிட்டு இருந்தது. அப்போ திடீர்னு அங்க கருப்பு கலர்ல ரொம்ப பெரிய புகை மூட்டை வந்துச்சு. நீ யாரு? நான் உன்னோட உயிரெடுக்க வந்துட்ட சிறுத்தை. ஆனா நான் உனக்கு என்ன கெடுதல் பண்ணேன்? இப்ப நீ அந்த ஆட்டோட உயிரெடுத்து சாப்பிட்டியே, அந்த ஆட்டு உனக்கு என்ன துரோகம் செஞ்சது? அந்த ஆடு எனக்கு உரியதா இருந்துச்சு. ஒன்னு புரிஞ்சுக்கோ, நான் உன்னை உயிரோட விட மாட்டேன். கண்ணை சிமிட்டி முடிக்கிறதுக்குள்ள அந்த ராட்சசன் சிறுத்தைய சாப்பிட்டுடுச்சு. ஆட்டு சாப்பிட்டு எந்த சிறுத்தை இங்க தண்ணி குடிக்க வருமோ அது தண்ணி குடிக்கிற அப்புறம்தான் நான் தாந்திரிக்கோட மாய நுண்டி வெளியே விட முடியும். அப்போதான் சொன்னா மாந்திரிகன் என்னோட கிட்ட, பாருங்க இங்க பாருங்க நான் வெளியே வந்துட்டா. கொஞ்ச வருஷங்களுக்கு முன்னாடி காட்டில் இருக்கிற ஒரு சாமியார் ராட்சசனோட அப்பாவை கொன்னு இவனை அனாதையாக்கி இந்த ஆத்துக்குள்ளைய அடைச்சி வச்சிட்டாரு. ஆனா இப்ப இவன் விடுதலை ஆயிட்டான். இப்ப இவன் எந்தெந்த விலங்குகளை வேட்டையாட போறான்னு தெரியல. இந்த காட்டு மிருகங்களாரா, உங்களால தான் நான் ஒரு அனாதை ஆயிட்டேன். உங்களால தான் நான் பழைய வருஷமா இது நதிக்குள்ள ஒரு கைதிலா வாழ்ந்துட்டேன். அதுக்காக தான் நான் உங்களை யாருன்னு விட போறதில்ல. எல்லாரும் உயிரும் நான் கண்டிப்பா எடக்க போறா. உங்களை எல்லாரும் நான் சாப்பிட்டு போறேன். அங்க இப்ப ராதா குட்டி ஆடு அனாதை ஆயிடுச்சு. அவ தனியா காட்டுக்குள்ள வழி தெரியாம போயிட்டு இருக்கும் போது முன்னாடி ஒரு யானை வந்துச்சு. யானைன்னா நான் ஒரு அனாதை ஆட்டுக்குட்டி, எனக்குன்னு இந்த உலகத்துல யாருமே இல்ல. தயவு செஞ்சு நீங்களாச்சு என்ன பாதுகாக்கிறீங்களா? ஆட்டுக்குட்டி, எனக்கு உன் பிரச்சனை புரியுது. எனக்கு சக்தி இருக்கு, ஆனா என்னால இப்ப அதை பயன்படுத்த முடியாது. அதனால உன்னை நான் காப்பாத்த முடியாது. என்ன நீ மன்னிச்சிடு. ராதா சோகமா அங்க இருந்து போறா. வழியில அவ வந்து ஒரு மான் பாக்குறா. மானத்தை ஒரு சிறுத்தை என் கண்ணு முன்னாடியே எங்க அம்மாவை கொன்னு என்ன அனாதையா அலைய விட்டுருச்சீங்க. நீங்களாச்சு எனக்கு கொஞ்சம் அடைக்கலம் கொடுப்பீங்களா? எனக்கு புரியுதுமா, ஆனா என்னால உனக்கு உதவி பண்ண முடியாது. ஒரு பொண்ணா இருந்துகிட்டு நீங்க இன்னொரு பொண்ணுக்கு உதவி பண்ண மாட்டீங்களா அத்தை? இங்க பாருமா, காட்டுல வாழ்றது ரொம்ப கஷ்டம். இங்க யாருக்குமே உதவி பண்ண மாட்டாங்க. எல்லாரும் அவங்க வாழ்க்கையை தான் பாப்பாங்க. என்ன மன்னிச்சிருமா. ராதா சோகத்தோட திரும்ப நடந்து போனா. ஆனா அவ நம்பிக்கைய கைவிடல. நான் உதவி கேட்டு ராஜா கிட்ட தான் இப்ப போகணும். அவ நம்பிக்கையோட உதவி கேட்க சிங்கத்துக்கிட்ட போறா. மகாராஜா, நான் ஒரு அனாதை ஆட்டுக்குட்டி. என்னோட அம்மாவை ஒரு சிறுத்தை கொன்னுடுச்சு. உன்னுடைய பிறப்பு சாகரத்துக்காக உருவாக்கப்பட்டது. எங்களுடைய பிறப்பு அடிச்சு பழி வாங்குறது தான். நீ யாருக்காக வக்காலத்து வாங்க வந்திருக்கேன்னா அது என்னுடைய பேரன். சிறுத்தை உங்களோட ஒண்ணு விட்ட தம்பியா? வெறும் சிறுத்தை மட்டும் இல்ல, புலி, சிறுத்தை, அப்புறம் சிங்கம் எல்லாரும் ஒண்ணு விட்ட தம்பிங்க தான். உனக்கு இது தெரியாதா? என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா, ஆனா நான் இங்க யாரையும் பத்தி குறை சொல்ல வரல. உங்ககிட்ட உதவி கேட்டுதான் வந்திருக்கேன். ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியா இருந்துகிட்டு
நீ எப்படி யோசிக்கிற ஒரு சிங்கத்து கூட இருக்கலாம்னு? என் மேல கொஞ்சம் இரக்கம் காட்டுங்க மகாராஜா. நான் இங்கிருந்து பொழைச்சு போக உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறேன். அதனால நீ என்ன செய்யறேன்னா இங்கிருந்து ஓடி போயிடு, தெரியுதா? ராதா திரும்பவும் இங்க இருந்து சோகமா போறா. எப்படியோ அவ இப்படின்னு அவளோட வாழ்க்கைய வாழ ஆரம்பிக்கிறா. இப்படியே கொஞ்ச காலங்கள் கடந்து போச்சு. அங்க ஆத்துல இருந்து விடுதலையான ராட்சசன் அங்க இருக்கிறவங்களுக்கு பிரச்சனையே உருவாக்க ஆரம்பிச்சிட்டான். காட்டுல இருந்த முனிவர் ராட்சசனோட அப்பாவை கொன்னுட்டாரு. அத மனசுல வச்சுக்கிட்டு அந்த ராட்சசன் எந்த விலங்குமே அவங்க அம்மா அப்பா கூட பார்த்தாலும் உடனே அதே நேரத்துல அவங்க அப்பா அம்மாவை கொன்னு அந்த விலங்கை அனாதையாக்கிடுறான். இந்த காட்டுக்குள்ள மிருகத்துல அப்பா அம்மாவங்கள உயிர் நான் எடுக்க போறேன். நீங்க எல்லாரும் அனாதை ஐயே ஆகணும். காட்டுக்குள்ள எல்லா விலங்குகளுமே பயந்து போயிருந்தது. ஒரு நாள் எல்லாரும் சிங்கத்தை கூப்பிட்டு பேசினாங்க. அது யாரு? அப்பா அம்மாவை அழிச்சிட்டு குழந்தைய அனாதையாக்குறவங்க. மகாராஜா, இந்த வேலையெல்லாம் அந்த ராட்சசன் தான். பல வருஷம் முன்னாடி நம்ம மாந்திரிகன் அவனை கைது செஞ்சு நதிக்குள்ள வச்சிட்டா. ஆமா, அதுக்கப்புறம் என்னாச்சு? ஆமா மகாராஜா, அவனை நினைக்கிறா நம்ம எல்லாம் அவனை அனாதை செஞ்சிட்டவனி. இந்த காட்டுக்குள்ள எல்லாம் மிருகத்துல அப்பா அம்மா உயிர் எடுக்கிறா. இது ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம். நம்ம எல்லாரும் மிருகங்கள், ஆனா அவன் ராட்சசன். அவனை நாம போட்டிக்கிட்டு ஜெயிக்க முடியாது. என்ன செய்யறதுன்னு தெரியல இப்ப நமக்கு. ஒரு விஷயம் சொல்லிட்ட மகாராஜா. சொல்லு. ஏன் நம்ம அந்த மந்திரவாதியோட உதவி வாங்க கூடாது? அந்த மந்திரவாதி அடிச்சு வச்சான்ல. நான் என்ன சொல்ல வர்றேங்கிறத நீ நல்லா புரிஞ்சுக்கிட்ட. உண்மையிலேயே நீ ரொம்ப புத்திசாலி. அதே நேரம் எல்லா விலங்குகளும் அந்த சாமியார் கிட்ட போறாங்க. சாமிஜிக்கு வணக்கம். என்னாச்சு? அந்த ராட்சசன் கைது நின்று வெளியே வந்துட்டானா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே சுவாமி, அந்த ராட்சசன் வந்துட்டாங்கிறது. காணி நான் இப்போ உங்களுக்கு எந்த சகாயம் செய்ய போறது இல்ல. சுவாமிஜி, நீங்க எங்களுக்கு உதவலைன்னா அவன் எங்க எல்லாரையும் கொன்னுடுவான். நீ கூட இப்படிதான் நினைக்கிறதானா? பலவந்துள்ள எல்லா உயிர் எடுக்கிறக்கு, பலமில்லவங்க எல்லாம் சாவருக்கு தான் புரிந்துறார. நீ காட்டுக்குள்ள இதுதான் நியமமா? நீ அந்த நியமம் எல்லாருக்கும் ஒண்ணுதானா? இப்போ அந்த ராட்சசன் பலவான். இந்த காட்டுக்குள்ள எல்லாம் மிருகத்துல உயிர் எடுக்க அதிகாரம் எல்லாம் அவனுக்கு இருக்கு. என்னுடைய யோசனை தவறா இருந்துச்சு சுவாமிஜி, என்ன மன்னிச்சிடுங்க. எங்களுக்கு நீங்க உதவுங்க. நான் உன்னாடிக்கு உதவி செய்வேன், காணி என்னால உன்னுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது. கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. அது ஏன் சுவாமிஜி? ஒரு மாதிரி எவனும் வெளியே வருமோ அவங்க எல்லாம் திருப்பி நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. இதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி இருக்கலாம் சாமி. அதுக்கு ஒரு உபாயம் இருக்கு. நீங்க எல்லாம் ஒரு ஆட்டுன்னு தேடணும். ஒரு அனாதை ஆட்டு தேவை. எந்த ஆட்டு கண்ணு முன்னாடி அந்த அம்மாவோட உயிர் போறதோ அந்த ஆட்டு தான் தேவை. அப்படி ஒரு ஆடை நான் பார்த்தேன் சுவாமிஜி. அந்த ஆட்டு சந்தோஷமா நதிக்குள்ள போயிட்டு அவன் உயிர் கொடுத்தா அப்போதான் அந்த ராட்சசோட உயிரோடு இருக்க மாட்டான். அதுதான் சரியான வழி. ஆனா அந்த ஆடு தன்னுடைய சுய விருப்பத்துல தான் உயிரை விட விரும்புமா? ஆனா ஒரு விஷயம், அந்த அனாதை ஆட்டோட விசுவாசம், உங்களை மேல இருக்கிற அன்பு பாசத்தோட இது பண்ண முடியும். அப்பதான் அந்த ராட்சசோட உயிர் போகும். இந்த வழியில தான் ராட்சசோட உயிர் எடுக்க முடியும். ஆனா அந்த ஆட்டுக்குட்டி ஒத்துக்கலனா? அந்த அனாதை ஆட்டோட நீங்க எல்லாம் புரிஞ்ச வைக்கணும். அப்படி பண்ணலாம்னா அந்த ராட்சசோட உயிர் எடுக்க முடியாது. இதை கேட்டு சிங்கமும் மற்ற விலங்குகளும் அந்த அனாதை ஆட்டுக்குட்டியை தேடி போனாங்க. ரொம்ப நேரம் கழிச்சு அங்க ராதாவை பார்த்தாங்க. எல்லாரும் அவகிட்ட போறாங்க. மகாராஜா, நீங்க இங்கேயா? என்னாச்சு? ஏதாச்சும் பிரச்சனையா? இல்ல ஆட்டுக்குட்டி, எதுவுமே சரியில்லை. எனக்கு உன்னோட உதவி தேவை. நீ நினைச்சீங்கன்னா எங்களுக்கு உதவி பண்ணலாம் தங்கச்சி. ராணி அம்மா, நானும் தான் எனக்கு உதவி கேட்டு ராஜா கிட்டையும் மற்ற விலங்குகள்கிட்டையும் போனேன். ஆனா யாருமே எனக்கு உதவிக்கு வரல. நான் உங்களுக்கு எந்த ஒரு உதவியும் பண்ண மாட்டேன். எல்லா விலங்குகளும் அனாதையான விலங்குகளை நல்லா பாத்துக்கணும். ஆனா அந்த ஆட்டுக்குட்டி வேண்டான்னு சொல்லிடுறா. அதனால எல்லா விலங்குகளும் சோகமா போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அங்க திடீர்னு சாமியார் வந்துட்டாரு. சுவாமி, நீங்களா?
ஆமா ஆட்டு, நான் தான் எல்லாரும் உங்ககிட்ட அமுச்சு விட்டா. நீங்க என்ன சொல்றீங்க? அப்பனா நான் உங்களுக்கு உதவி பண்ணட்டுமா? இந்த உலகத்துக்குள்ள ஒருத்தருக்கு ஒரு சகாயம் பண்ணலான்னா இந்த உலகத்துக்குள்ள யாருமே இருக்க முடியாது. எனக்கு புரிஞ்சிருச்சு சாமி. இந்த கேவலமான விலங்குகள்ட்ட இருந்து என்னை காப்பாத்துறதுக்கு நீங்க மட்டும் உதவி பண்ணலனா இன்னைக்கு ஒருவேளை நான் உயிரோட இருந்திருக்க மாட்டேன். ஆமா ஆட்டு, நீ கண்டிப்பா இவங்களுக்கு உதவி செஞ்சே ஆகணும். இல்லன்னா இந்த ஆட்டுக்குள்ள யாரையே இருக்க முடியாது. என்ன மன்னிச்சிடு ஆட்டுக்குட்டி. உன்னை இந்த நிலைமைக்கு நான் ஆளாக்குனதுக்கு என்ன மன்னிச்சிடு. ஆனா இப்ப இந்த ராஜேஷன் காட்டுல உள்ள எல்லாரையும் அனாதையாக்கிக்கிட்டு இருக்கான். அப்பதான் எனக்கு புரிஞ்சுது அனாதை ஆகிறது எவ்வளவு வருத்தமான விஷயம்னு. மகளே, இப்ப நீ மட்டும்தான் இங்க இருக்கிற காட்டு விலங்குகளை அனாதையாக்காதிருந்து காப்பாத்த முடியும். எனக்கு நல்லாவே தெரியும் அனாதையானா எவ்வளவு கஷ்டம்னு. நான் உங்களுக்கு கண்டிப்பா உதவி செய்யறேன். அப்புறம் ராதா எல்லா விலங்குகளையும் கூட்டிக்கிட்டு அந்த ஆத்து பக்கம் போறா. அவ அப்படியே நதியில குதிக்க போகும்போது அப்ப அங்க திடீர்னு அந்த ராட்சசன் வந்துடுறான். ஆட்டு, நீதானா? நீ அந்த ஆட்டுதானா? இவங்களெல்லாம் செஞ்சுட்டு உங்க அம்மாவோட உயிர் எடுத்துட்டாரு. ஆமா, நான் அதே ஆட்டுக்குட்டி தான். உங்க அம்மாவோட உயிர் உன் கண்ணு முன்னாடி இவங்களெல்லாம் எடுத்தாச்சு தானா? ஆனா நீ இவங்களுக்கு உதவி செய்ய வந்துட்டியா? இந்த பூமியில எல்லாரும் உதவி செய்யறத மட்டும் நிறுத்திட்டாங்கன்னா இந்த மொத்த உலகமும் அழிஞ்சிரும். ஆனா நீயே இவங்களுக்காக உயிர் கொடுக்குற பைத்தியக்காரி. ஏன்னா அனாதையாவது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரியும். அன்னைக்கு என் கண்ணு முன்னாடியே ஒரு சிறுத்தை எங்க அம்மாவை கொன்னுடுச்சு. அப்புறம் என்னால அங்க ஒண்ணுமே பண்ண முடியல. அந்த நேரத்துல நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். இது உனக்கு புரியாது. நீ அவங்க அப்பா அம்மாவை அவங்க கண்ணு முன்னாடியே கொல்றது அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு உனக்கு அது தெரியாது. அந்த வலி எனக்கு நல்லாவே தெரியும். ராதா சொன்னதை கேட்டு ராட்சசன் மனசு இறங்கிட்டான். அப்புறம் அவனோட கண்கள்ல கண்ணீரும் வர ஆரம்பிச்சிட்டு, அனாதா ஆட்டு, உன்னாலதான் நான் உண்மையை புரிஞ்சுக்கிட்டா. இப்போ நீ உன்னோட உயிர் கொடுக்குற அவசியமே இல்ல. நான் உன்கிட்ட சத்தியம் பண்றேன், இதுக்கு மேல நான் எந்த ஆட்டோட உயிர் எடுக்க மாட்டேன். யார நீ அனாதை செய்ய மாட்டான். நிஜமாவா? ஆமா, உங்களை மேல கோபமால தான் நீ இந்த வேலையெல்லாம் செஞ்சு விட்டா. இதுக்கு மேல நான் யாருக்கிட்ட எந்த துரோகம் செய்ய மாட்டா. ரொம்ப நன்றி ராட்சசன். எல்லாரும் நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க. ராட்சசன் மறைஞ்சதுக்கு அப்புறம் சிங்கராஜா அங்க இருந்த எல்லா விலங்குகள்கிட்டயும் என்ன சொன்னுச்சுன்னா, காட்டுவாசிகளே, நான் இன்னைக்கு காட்டோட ரூல்ஸ மாத்துறேன். இன்னையிலிருந்து காட்டுல உள்ள வீரமானவங்க எந்த ஒரு காட்டுவாசியையும் துன்புறுத்தவோ அடிச்சியோ சாப்பிடக்கூடாது. யாரையும் அனாதையாக்க கூடாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சு அவங்களுக்கு நாம உதவியா இருக்கணும். சிங்கம் சொன்ன வார்த்தையை கேட்டு அங்க இருந்த விலங்குங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது. இப்ப காடு ரொம்ப அமைதியாவும் அழகாவும் காணப்படுது. எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம லைக்கும் ஷேரும் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.